நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை உயர்வு, திருவள்ளூர் அருகே அனல்மின் நிலைய கட்டுமான பணியில் விபத்து, ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 6 மாதங்களுக்கு பிறகு உயர்ந்துள்ளது. சர்வதேச விலை நிலவரத்திற்கு ஏற்ப பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலைகளை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. இதில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை மாதத்தின் முதல் தேதியில் மாற்றியமைக்கப்படுவது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் 19 கிலோ எடையுள்ள வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை இன்று 16 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் 1738 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 1754 ரூபாயாக விற்கப்பட்டு வருகிறது. வணிக பயன்பாடு சிலிண்டரின் விலையை பொறுத்தவரை நடப்பாண்டில் கடைசியாக கடந்த மார்ச் மாதம் 5.5 ரூபாய் விலை உயர்ந்திருந்தது. அதன் பிறகு விலை குறைந்து கொண்டே வந்த நிலையில் 6 மாத காலத்திற்கு பிறகு தற்போது விலை அதிகரித்துள்ளது. எனினும் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை எந்தவித மாற்றமும் செய்யப்படாமல் 868 ரூபாய் 50 காசுகள் என்ற பழைய விலையிலேயே விற்கப்படுகிறது. சென்னையை அடுத்த எண்ணூரில் அனல்மின் நிலைய கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 9 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். எண்ணூர் அனல்மின் நிலைய விரிவாக்க பணிகளுக்காக நிலை 4 கொதிகலன் பிரிவில் நடைபெற்ற கட்டுமான பணியில் சாரம் சரிந்து விபத்து ஏற்பட்டதில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு விரைந்த தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தொழிலாளிக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் உயிரிழந்த 9 பேரும் அசாம் மாநிலத்தின் ஹோஜாய், கர்பி அலாங் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்றார். 45 மீட்டர்ல போல் கறி வரும்போது அதை மூடி வைக்கிறதுக்கு, அது கறியோட இதெல்லாம் மற்றவர்கள் பாதிப்பு இருக்கக்கூடாது. அந்த பணிகள் முடிக்கும் பணிகள்ல மேல அவங்க அந்த ஷெட்டு போட்டு இருக்கும் பொழுது அந்த ஹோல்டர்லாம் போட்டால் கூட திடம்னு அதை தாங்கி பிடிக்கக்கூடிய இதுவும் ஸ்க்ரூ ஸ்ட்ரக்னு அது விழுந்ததுலாம் அதில். இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் இறந்தவர்களின் உடல்களை சொந்த ஊர்களுக்கு உரிய முறையில் எடுத்துச் செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியில் தொடர ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. பள்ளிகளில் ஆசிரியர்களாக சேர்வதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமா என்பது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் 1ஆம் தேதி தீர்ப்பளித்தது. அதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற வேண்டும் என்றால் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெறுவது என்று தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஓய்வு பெறும் வயதை எட்டுவதற்கு 5 ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமா என்பது குறித்து அரசியல் சாசன அமர்வு விசாரிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு தொடர்பாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது மாநில அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் பல ஆண்டுகளாக ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே முந்தைய உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான காலகட்டத்தில் பெய்யும் மழை வடகிழக்கு பருவமழை என்று கணக்கிடப்படுகிறது. இந்நிலையில் நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை 112% அதாவது சராசரியை விட 12% அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளிலும் இயல்பானது முதல் இயல்பை விட அதிகமானது வரை மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் மழைப்பொழிவு இயல்பை விட கூடுதலாக 14% பதிவாக என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்றுடன் முடிவடைந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் நாடு தழுவிய அளவில் சராசரியை விட கூடுதலாக 8% மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக நாட்டின் வடமேற்கு பகுதியில் 27%, மத்திய இந்தியாவில் 15%, தென்னிந்தியாவில் 10% கூடுதலாக மழை பெய்துள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு 5வது முறையாக அதிகபட்ச மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை அருகே ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 18 வயது பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக 2 காவலர்கள் கைது செய்யப்பட்டனர்.
திருவண்ணாமலை அடுத்த ஏந்தல் புறவழிச்சாலையில் ஆந்திராவிலிருந்து சரக்கு வாகனத்தில் ஓட்டுநர் மற்றும் 2 பெண்கள் வந்துள்ளனர். அப்போது புறவழிச்சாலையில் ரோந்து பணியில் இருந்த கிழக்கு காவல் நிலைய காவலர்களான சுரேந்தர், சுரேஷ்ராஜ் ஆகியோர் அந்த வாகனத்தை வழிமறித்து அதில் இருந்தவர்களை இறங்க சொல்லியதாக கூறப்படுகிறது. அவர்களில் 18 வயதான இளம்பெண்ணை அடித்து தரதரவென இழுத்துச் சென்று யாரும் இல்லாத புதர் பகுதியில் 2 காவலர்களும் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் குற்றம் சாட்டப்பட்ட 2 காவலர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் பெண்கள் பாதுகாப்பின்மை எனும் அவலநிலையின் கொடூர உச்சம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். காவலர்கள் சுந்தர், சுரேஷ்ராஜ் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். கரூரில் தங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் பேசிவிட்டு வந்ததை தாண்டி தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று தாவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கரூரில் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதாக வீடியோவில் வேதனை தெரிவித்துள்ளார். வலி மட்டும்தான். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் வந்து நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. கரூர் துயரம் நடந்த பிறகு அங்கு செல்லாதது ஏன் என்றும் விஜய் விளக்கமளித்துள்ளார். நான் மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். விரைவில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க உள்ளதாகவும் விஜய் கூறினார். கரூரில் விஜயின் பரப்புரைக்கு தாவேக சார்பில் கேட்கப்பட்ட இடங்களை விட பெரிய இடம்தான் ஒதுக்கப்பட்டதாக கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா விளக்கமளித்துள்ளார். வேலுசாமிபுரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எந்த இடையூறுமின்றி கூட்டம் நடத்தியதால் தாவேகவும் அந்த இடத்தை கோரியதாக விவரித்தார். முதல்ல சூஸ் பண்ண இடம், அவங்க கேட்ட இடம் வந்து ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது, ப்ளஸ் வந்து நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரவுண்ட் பண்ணி காட்டின இடம். அந்த அமராவதி பாலம் இருந்தது. ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்கு, இன்கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல. இவ்வளவு கூட்டம் வரும் என்று அரசு கணிக்காதது ஏன் என்ற விமர்சனத்துக்கும் கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா விளக்கமளித்தார். இங்கே 3 மணிக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் சர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருது. 20,000 பேர்கிட்ட இங்கே 6 மணிக்கெலாம் இருக்காங்க. ப்ளஸ் அவர் கட்சி தலைவர் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் வண்டி கூட நிறைய பேர் வந்துடுறாங்க. ஸோ ஏற்கனவே இங்கே க்ரௌடு இருக்கு. 10,000 பிளான் பண்றாங்க. 10,000க்கு மேலே இங்கே நிறைய பேர் டபுள் நம்பர்ஸ் இங்கே இருக்காங்க. ப்ளஸ் அவர் வண்டி கூட நிறைய பேர் சேர்ந்து வந்துடுறாங்க. தாவேக சார்பில் 10,000 பேருக்கு தான் அனுமதி கோரியதாகவும், ஆனால் 25,000க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் தான் அசம்பாவிதம் நடந்ததாகவும் குறிப்பிட்டார். கரூர் சம்பவம் தொடர்பாக அமைச்சர்களுக்கு பதிலாக அதிகாரிகள் பதிலளிப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் வெளிப்படையுடன் திமுக அரசு இயங்கி வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் கொடுத்துள்ளார். கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் இருக்கும்போது வருவாய் செயலாளர் ஊடகங்களுக்கு பேட்டியளிப்பதன் அவசியம் என்ன என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருந்தார். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டு அவரது பதட்டத்தை வெளிக்காட்டுவதாக கூறியுள்ளார். மேலும் கரூர் சம்பவத்தில் எப்படியாவது அரசியல் லாபம் பெற முடியுமா என்று இபிஎஸ் துடியாய் துடிப்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் உண்மைகள் உணர்த்தப்படும் போது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தத்தளித்து வழக்கம் போலவே ஓர் உளறல் அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். நள்ளிரவில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு மக்களிடம் விளக்கமளிக்காமல் ஓடி ஒளியும் அதிமுக அரசை போல அல்லாமல் வெளிப்படைத்தன்மையுடன் இயங்கும் அரசு இது என்பதை இபிஎஸ் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். அரசியல் ஆதாயம் தேடுவதை தவிர்த்து பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்வது எதிர்க்கட்சிகளின் கடமை என்று நினைவூட்ட விரும்புவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் மற்றும் சிபிஐயிடம் அளிக்க திட்டமிட்டுள்ளதாக பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் ஹேமமாலினி தெரிவித்துள்ளார். கரூர் வேலுசாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட ஹேமமாலினி தலைமையிலான 8 எம்பிக்கள் அடங்கிய குழு சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களிடமும் விவரங்களை கேட்டறிந்தனர். அப்போது தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கரூரில் நிகழ்ந்தது குறித்து எம்பிக்கள் குழுவிடம் விளக்கி கூறினார்.
நீங்க எங்க நின்னீங்க? நாங்க இந்த டிச்சில விழுந்தோம். fell into the ditch. ஆப்போசிட்ல எனக்கு தெரிஞ்ச பையன் ஃப்ரெண்டுங்க 4 பேர் கையில கிழிச்சு ஜிஹெச்ல தான் இருக்காங்க. Her friend's daughter had her hand broken, but she went home by taking treatment in a private hospital. தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஹேமமாலினி கூட்ட நெரிசல் விபத்து போல் தெரியவில்லை என்றார். We are only supposed to go and give this report to our president, BJP president Naddaji. ஆய்வறிக்கையை பிரதமர் மோடி, பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டோரிடம் வழங்க உள்ளதாக கூறினார். மேலும் அறிக்கையை உச்சநீதிமன்றம் மற்றும் சிபிஐயிடம் வழங்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறினார். விஜயின் கூட்டத்திற்கு 10,000 பேர் தான் வருவார்கள் என தாவேகா கூறியது தவறான கருத்து என்ற நீதிமன்றம் கூட்டம் அதிகமானதும் விஜய் பரப்புரையை ஏன் நிறுத்தவில்லை என்றும் நிர்வாகிகளுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. கரூரில் விஜயின் தாவேகா பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் கரூர் தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன், நகர செயலாளர் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டு கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது கூட்டம் அளவு கடந்து சென்றதும் பேருந்தை முன்பே நிறுத்தச் சொல்ல சொன்னதாகவும் அதனை ஆதவ அர்ஜுனா கேட்கவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வேலுச்சாமிபுரம் இடம் பிரச்சாரத்திற்கு போதுமென்று ஆனந்தான் கூறியதாக சொன்ன காவல்துறை விஜய் ராங் ரூட்டில் சென்றதாக குற்றம் சாட்டியது. அவர் சொன்னபடி பிற்பகல் 3 மணிக்கே வந்திருந்தால் கூட்ட நெரிசலை ஏற்பட்டிருக்காது என்றும் காவல்துறை வாதிட்டது. அதே சமயம் கரூரில் பிரச்சாரம் நடந்த இடத்தில் இருந்து சாலை நடுவே உள்ள தடுப்பை எடுத்துக் கொடுத்திருந்தால் பிரச்சாரத்திற்கு சுலபமாக இருந்திருக்கும் என தாவேகா தரப்பு கூறியது. இவ்வளவு கூட்டம் வரும் என்று தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும் சனிக்கிழமை வாரச்சம்பள நாள் என்பதால் கூட்டம் குறைவாகவே வரும் என நினைத்ததாகவும் கூறியது. தங்கள் கட்சிக்காரர்களைத்தான் தாங்கள் தடுக்க முடியும் என்றும் பொதுமக்களை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறைதான் என்றும் தாவேகா தரப்பு கூறியது. இதையடுத்து விஜயை மற்ற அரசியல் கட்சி தலைவருடன் ஒப்பிடக்கூடாது என்றும் அவர் ஒரு டாப் ஸ்டார் என்றும் கூறிய நீதிபதி கூட்டத்திற்கு 10,000 பேர் தான் வருவார்கள் என்று கணித்ததை தவறு என்றார். ஐதராபாத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் வழக்கை மேற்கோள் காட்டிய நீதிபதி பரத்குமார் அசாதாரண சூழல் இருந்தால் பரப்புரையை நிறுத்தலாமே என்றும் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். ரயில் டிக்கெட் முன்பதிவு முறையில் மாற்றம், பீகாரில் 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம், ராஜஸ்தானில் வெள்ளம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ஆதார் எண்ணுடன் இணைத்துள்ள ஐஆர்சிடிசி இணையதள பயனர்களுக்கு இன்று முதல் புதிய சலுகையை ரயில்வே அமைச்சகம் வழங்கியுள்ளது. ரயில் டிக்கெட் முன்பதிவில் முறைகேடுகளை தடுக்க ரயில்வே அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன்படி ஐஆர்சிடிசி இணையதள கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தவர்களுக்கு தட்கல் ரயில் டிக்கெட் முன்பதிவில் முன்னுரிமை வழங்கும் திட்டம் ஏற்கனவே அமலில் உள்ளது. இந்த நிலையில் பொதுவான டிக்கெட் முன்பதிவின் போது இன்று முதல் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அதாவது காலை 8 மணிக்கு டிக்கெட் முன்பதிவு தொடங்கியதும் ஆன்லைனில் முன்பதிவு செய்வோரில் முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள பயனர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் முன்பதிவு மையங்களுக்கு நேரில் சென்று முன்பதிவு செய்வோர் எந்த மாற்றமும் இல்லாமல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு பீகார் வாக்காளர் பட்டியலில் 47 லட்சம் பேர் நீக்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது. அம்மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறவிருக்கும் சூழலில் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் 7,24 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. பெயர் விடுபட்டவர்கள் ஆட்சேப விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க செப்டம்பர் 1ஆம் தேதி வரை வாய்ப்பளிக்கப்பட்டதை அடுத்து இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் தற்போது வெளியிட்டுள்ளது. 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டதாக வரைவு வாக்காளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 47 லட்சம் பேர் நீக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தகுதி அடிப்படையில் 21,53,000 வாக்காளர்கள் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தலைநகர் பாட்னாவில் மட்டும் கூடுதலாக 1,63,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் பீகார் மாநிலத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,42 லட்சம் என தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. வட மாநிலங்களில் நவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. டெல்லியில் காலிபாரி கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்தினார். அப்போது டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உடன் இருந்தார். மேலும் சிஆர் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள துர்கா பூஜை பந்தலை பிரதமர் மோடி பார்வையிட்டார். மேற்கு
மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள துர்கா பந்தலையொட்டி வீதிகளில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அஷ்டமியையொட்டி சிலிகுரியில் உள்ள கோவிலில் துர்க்கையை பொதுமக்கள் வழிபட்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நவராத்திரி விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். பீகார் தலைநகர் பாட்னாவில் அமைக்கப்பட்டுள்ள துர்கா பந்தலில் துர்க்கையை ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லாலு பிரசாத் வழிபட்டார். ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்த கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய பகுதிகள் தான் இவை. ராஜஸ்தான் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று காலை முதலே மழை பெய்தது. தோல்பூர் நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் இன்னலுக்கு உள்ளாகினர். தலைநகர் ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் நாளை மறுதினம் வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசியிலும் மழை பெய்தது. மரம் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கர்நாடகாவில் இளம்பெண் ஒருவரை கணவர் குடும்பத்தார் வரதட்சணை கேட்டு தாக்கியதாக வெளியாகியுள்ள அதிர்ச்சி காட்சிகளே இவை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள உரிகம் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீலஜாவுக்கும் கர்நாடக மாநிலம் நாராயணபுரா கிராமத்தைச் சேர்ந்த அருண்குமாருக்கும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 4 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் கணவர் குடும்பத்தினர் கடந்த 4 ஆண்டுகளாக வரதட்சணை கேட்டு ஸ்ரீலஜாவை கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீலஜாவை கணவர், மாமனார், மாமியார் உள்ளிட்டோர் தடியால் அடித்தும் கால்களால் மிதித்தும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. 2 லட்சம் ரூபாய் வரதட்சணை தந்தால்தான் குழந்தையை ஒப்படைப்போம் என்று கணவர் வீட்டார் கூறியதாகவும் அந்த பெண் தெரிவித்தார். 2 லட்சம் வரதட்சணை கேட்குறாங்க, கொடுத்தாதான் பாப்பாவுக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. அந்த என்னை போட்டு அடிச்சாங்கன்னா அப்புறமா அப்பா கால் பண்ணி சொன்னேன். அப்பா வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவில் அரசு முடங்கும் அபாயம், பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். மருத்துவ காப்பீடு விவகாரத்தில் ஜனநாயக கட்சியினர் மற்றும் குடியரசுக் கட்சியினரிடையே மோதல் போக்கு நீடிப்பதால் அமெரிக்க அரசு இன்று முதல் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சைக்கான மானியங்களை நிறுத்த உள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இதற்கு ஜனநாயக கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவில் நடப்பு நிதியாண்டு இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 மணியுடன் முடிவடைகிறது. அரசின் செலவினத்திற்கான நிதி ஒதுக்கீடு மசோதாவுக்கு ஜனநாயக கட்சியினர் ஒப்புதல் அளிக்க மறுத்து வருகின்றனர். 100 உறுப்பினர்களை கொண்ட செனட் சபையில் ஆளும் குடியரசுக் கட்சிக்கு 53 உறுப்பினர்கள் உள்ளனர். எனினும் மசோதாவை நிறைவேற்ற 60 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. பிரச்சினைக்கு தீர்வு காண வெள்ளை மாளிகையில் இரு தரப்பினரும் நேற்று முன்தினம் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை. இதனால் அரசு முடங்குவதற்கு வாய்ப்பிருப்பதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வாறு ஏற்பட்டால் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் ஜனநாயக கட்சியினர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இதற்கு முன்னதாக கடந்த 2018-19 நிதியாண்டில் அமெரிக்க அரசு முடங்கியது. இந்த முடக்கம் 5 வாரங்களுக்கு நீடித்தது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவட்டா பகுதியில் துணை ராணுவப் படையின் தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் நேற்று சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது. வாகனத்தில் வெடிகுண்டுகளை நிரப்பி வெடிக்கச் செய்தனர். குண்டுவெடிப்பு சப்தம் அந்த நகரை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் கேட்டதால் மக்கள் அலறி அடித்து ஓடினர். துணை ராணுவப்படை தலைமை அலுவலகம் அருகே உள்ள கட்டடங்கள் அதிர்ந்தன. தகவல் அறிந்து வந்த மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர், 32 பேர் காயமடைந்தனர். தாக்குதலில் ஈடுபட்டது யார் என பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார், பாடகி சைந்தவிக்கு பரஸ்பர விவாகரத்து வழங்கி சென்னை 1வது கூடுதல் குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி.வி. பிரகாஷ்குமார் கடந்த 2013ஆம் ஆண்டு தனது பள்ளி தோழியும் பின்னணி பாடகியுமான சைந்தவியை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகள் உள்ளார்.
கடந்த 12 வருடங்களாக ஒன்றாக இருந்த இருவரும் குடும்ப பிரச்சினை காரணமாக பிரிவதாக அறிவித்தனர். மேலும் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி இருவரும் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராகி பரஸ்பர விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் இருவருக்கும் 6 மாத காலம் அவகாசம் வழங்கியது. அதன்பின் கடந்த 25ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஜிவி பிரகாஷ், சைந்தவி இருவரும் நேரில் ஆஜராகி விவாகரத்து முடிவில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் தங்கள் மகளை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என ஜிவி பிரகாஷ்குமார் தெரிவித்திருந்தார். தற்போது ஜிவி பிரகாஷ், சைந்தவி ஆகிய இருவருக்கும் பரஸ்பரம் விவாகரத்து வழங்கி சென்னை 1வது கூடுதல் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி செல்வசுந்தரி உத்தரவிட்டார். பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்வதை நிறுத்திவிட்டதாக கூறப்பட்ட நிலையில் தீபிகாவை தாம் பின்தொடரவே இல்லை என்று இயக்குனர் ஃபரா கான் விளக்கமளித்துள்ளார். நடிகை தீபிகா படுகோன் நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை பார்ப்பதாக இயக்குனர் ஃபரா கான் அண்மையில் கூறியிருந்தார். இந்த கருத்து நையாண்டி செய்வது போல் உள்ளதாக ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டனர். இந்த நிலையில் தீபிகா படுகோனும் ஃபரா கானும் ஒருவரை ஒருவர் இன்ஸ்டா பக்கத்தில் பின்தொடர்வதை நிறுத்தியிருப்பதாக கூறப்பட்டது. இந்த சூழலில் இந்த சர்ச்சை குறித்து விளக்கமளித்துள்ள இயக்குனர் ஃபரா கான், தானும் தீபிகா படுகோனும் ஒருவரை ஒருவர் இன்ஸ்டாவில் பின்தொடரவே இல்லை என்றும் எதுவாக இருந்தாலும் தொலைபேசியிலேயே பேசிவிடுவோம் என்றார்.